இத நீங்க ஜட்ஜையா கிட்ட சொல்லுவீங்களா? அவங்க சொல்லன்னா என்ன, நான் சொல்றேன். நான் சொல்றேம்மா, பழனி தான் எல்லா தப்பையும் பண்ணான். அத மறைக்க என் புருஷனுக்கு பணம் கொடுத்து உனக்கு எதிரா வாதாட வச்சான். அவங்க 2 பேரும் பண்ண சதி திட்டத்தை மொத்தமா நான் வந்து சொல்றேம்மா. என் புருஷனுக்கு எதிரா நான் வந்து சொல்றேம்மா. அம்மா அமுதா, உன் வேண்டுதல அந்த ஆத்தா ஏத்துக்கிட்டா, உன்னை கைவிடலாமா? மாமா பேசிட்டு இருக்க இப்ப நேரம் இல்ல, உடனே போனாதான் அம்மாவை தூக்குல இருந்து காப்பாத்த முடியும். சரிம்மா அமுதா, அதை வச்சுட்டு வாமா. ஆத்தா மாமா போலாம். அமுதா சீக்கிரம். தாயி, நீதான் கூட இருக்கணும். சரி சரி, எல்லாரும் கிளம்பி வா போலாம், வாங்க போத்தா. எல்லாம் நார்மலா இருக்கு சார். ஓகே இன்ஸ்பெக்டர், மொத்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆரம்பிங்க. ஏமா, உங்களுக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லுங்கம்மா. நான் வாழறப்பவே பெருசா எனக்கு எந்த ஆசையும் இல்லைங்க. என் மகனை வாத்தியார ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் மருமக அதை நிறைவேத்திட்டா. நான் இல்லாத இடத்த அவ சரியா பூர்த்தி பண்ணிடுவா. எனக்கு என் மருமகளும் மகனும் சந்தோஷமா இருக்கணும். என் புருஷன் கூட தான் நான் சேர்ந்து ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ முடியாம போயிடுச்சு. அதனால நான் செத்ததுக்கு அப்புறமாவது அவர் பக்கத்துல என்ன புதைக்க சொல்லுங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மாயா என்னால சாகலைன்னாலும் அவளை கொல்ல நினைச்சது தப்புதான். அதனால அதுக்கான தண்டனைய நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். சீக்கிரமா போணுங்க. ஆமா அமுதா. சீக்கிரமா போனாதான் அத்தைய காப்பாத்த முடியும். நம்ம சீக்கிரம் போய் ஆகணும்.
ஐயா. ம். நிறுத்துங்க. அவங்கள வர சொல்லுங்க. அம்மா போங்க. அத்தை அத்தை சார், எங்க அத்தை கொலை பண்ணல சார். பழனி தான் கொலை பண்ணிருக்கான். அத நேர்ல பார்த்த சாட்சி இவங்க தான். அது மட்டும் இல்லாம ஆதாரத்தை மறைக்க வக்கீல் ஆதிகேசவன் சார அந்த பழனி அதிக பணத்துக்கு விலைக்கு வாங்கியிருக்கான். அதுக்கு சாட்சியா அவங்க மனைவியே வந்திருக்காங்க. அம்மா, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்கம்மா. நல்ல வேலைமா, சரியான நேரத்துக்கு வந்தீங்க. இல்லனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா, அந்த பழனியும் வக்கீல் ஆதிகேசவனையும் உடனே அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஆஜர் பண்ணுங்க. சரிங்க ஐயா. முதல்ல அந்த அம்மா முகத்துல இருந்து அந்த துணி எடுங்க. அத்தை, உங்களுக்கு எதுவும் ஆகாது அத்தை. மாமாவும் கடவுளும் நம்மள கைவிடல. இந்நேரம் அன்னலட்சுமி தூக்கில ஏத்திருப்பாங்க. அவ உயிர் பரலோகம் போயிருக்கும். ஆமா சார், பாடிய பார்த்தா அமுதாவும் அவ குடும்பமும் கத்தி கதறி அழுதுட்டு இருப்பாங்க சார். சார், என்னதான் இருந்தாலும் எங்க பெரியம்மா சார், நேர்ல போய் அஞ்சலி செலுத்தணும். போங்க போங்க, நீங்க போனதானே அவங்க அழுவுறத பார்த்து ரசிக்க முடியும். அப்படிங்கிறீங்களா? சார், வாங்க சார். அன்னலட்சுமி அம்மாவோட தூக்கு தண்டனை கேன்சல் ஆயிடுச்சு சார். என்னையா சொல்ற? ஏன் தெரியல சார். ஆனா உங்க 2 பேரையும் கைதி பண்ணி கூட்டு வர சொன்னாங்க. யோ, என்ன விளையாடுறியா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? சார், அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு சார். என்ன சார், இங்க பாருங்க. நீங்க யாரா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. குடு. சார், என்ன சார் இது? நீங்களா வரீங்களா இல்ல? என்ன நடக்குது சார்? சார்,
மயிலாட், எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ணி இந்த கூண்டுல நிப்பாட்டி இருக்கீங்க? எதுக்காக அன்னலட்சுமி தூக்கு தண்டனை ரத்து பண்ணீங்க? மாயாவோட கொலைக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆதிகேசவன் சார், முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க வக்கீல் இல்ல, ஒரு குற்றவாளி. உங்களுக்கு கேள்வி கேட்க அதிகாரம் கிடையாது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற அதிகாரம் மட்டும்தான் இருக்கு. என்ன கேள்வி கேட்கிற தைரியம் யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்கு. நான் தான் உங்களை கேள்வி கேட்க போறேன். ஐயா, என்னோட வாதத்தை நான் தொடங்கலாமா? தாராளமா. இந்த குற்றவாளி கூண்ல இருக்கிற பழனிங்கிறவர் தான் மாயாவை கத்தியால வயித்துல குத்தி கொலை பண்ணிருக்காங்க. அத்தனை உண்மையுமே பக்கத்துல இருக்கிற லீடிங் லாயர் ஆதிகேசவனுக்கு இது நல்லாவே தெரியும். பழனி கொடுத்த பணத்துக்கு விலை போய் நியாயத்தை சாகடிச்சிட்டாரு. திரும்ப திரும்ப இதே கதையை எத்தனை தடவை சொல்லுவீங்க? ஆதாரம் இருக்கா? அவசரப்படாதீங்க லாயர் சார். ஆதாரம் இல்லாம யாராவது தூக்க ரத்து பண்ணுவாங்களா? இல்ல ஆதாரம் இல்லாம உங்களை அரெஸ்ட் பண்ணி கேஸ ரீஓபன் பண்ணுவாங்களா? அவசரப்படாதீங்க. ஒண்ணு இல்ல, 2 ஆதாரம் இருக்கு. ஐயா, முதல்ல கொலைய நேர்ல பார்த்த மண்டப ஏசி மெக்கானிக் ரவி அவர்களை அழைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, பர்மிஷன் கிராண்டட். ரவி 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 ஐயா வணக்கம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இது சத்தியம். இது சத்தியம். நீங்க அன்னைக்கு மண்டபத்துல ஏசிய ரிப்பேர் பண்ணும்போது அங்க ஒரு கொலைய பார்த்ததா சொன்னீங்கல, அங்க நீங்க நேர்ல பார்த்த கொலையாளி இவங்க தானா? ஆமா, இவர்தான். இவரே தான். ஐயா இல்லைங்க, இவரு போய் சொல்றாரு. நான் கொலையை பண்ணவே இல்லைங்க. எனக்கு எதிராக காசு கொடுத்து ஆளை செட் பண்ணி இப்படி எல்லாம் பேச வைக்கிறாங்க ஐயா. நான் கொலை பண்ணவே இல்லைங்கய்யா. ஆர்டர். கோர்ட்ல இந்த மாதிரி குறுக்க பேசக்கூடாது. காசு கொடுத்து வேலைக்கு வாங்குற அளவுக்கு நாங்க ஒண்ணும் வசதியானவர்களும் இல்ல, அதுக்கு எங்களுக்கு அவசியமும் இல்ல. மயிலாட், நான் குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும். இது ஒரு ஜோடிக்கப்பட்ட பொய் சாட்சி. இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு இந்த பொய் சாட்சி எங்கிருந்து வந்திருக்கு? இவர் கொலைய நேரா பார்த்ததா சொல்றாங்களே. இந்த கொலை நடந்த அன்னைக்கு அவர் உண்மையை அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேணாம் இது ஒரு பொய் சாட்சின்னு? எப்படி சொல்லுவாங்க? இங்க சாட்சி சொல்றவங்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு? அவர் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு தான் குடும்பம் மேல இருக்கிற அக்கறையில ஆபத்து வரும்னு மறைச்சிருக்காரு. அவரோட மனசாட்சி உறுத்தினதுனால ஒரு அப்பாவி பெண் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு தைரியமா சாட்சி சொல்றதுக்கு இங்க வந்திருக்காரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இதத்தான் நம்ப மாட்டிய? உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க வந்து சாட்சி சொன்னா அப்ப நம்புவீங்களா? நீங்க போங்க. ஐயா, திருமதி நிர்மலா அவர்களை விசாரிக்க அனுமதி வேண்டும்.
பர்மிஷன் கிராண்டட். நிர்மலா 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 ஏய், நீ எதுக்கு நீங்க வந்த? மிஸ்டர் ஆதி சார், இது ஒண்ணும் உங்க வீடும் இல்ல, அவங்க உங்க மனைவியும் இல்ல. நீங்க வச்சு நீங்க வழக்கம் போல திட்டுற மாதிரி எல்லாம் திட்ட முடியாது. அவங்க இங்க ஒரு சாட்சி, அதுக்கான மரியாதையை கொடுங்க. பொம்பளைங்கனாலே உங்களுக்கு அம்புட்டு இலக்காரம் இல்ல. நீங்க சொல்லுங்க. இவரை என் புருஷன் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. இவர் என்னை எவ்வளவோ திட்டி இருக்காரு, அடிச்சிருக்காரு. அப்பெல்லாம் இவரோட மனைவிங்கிறதுனால எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா தப்பே பண்ணாத அப்பாவியான அன்னலட்சுமி அம்மாவுக்கு துரோகம் பண்றத என்னால பொறுத்துக்க முடியாம தான் நான் இப்ப சாட்சி சொல்லவே வந்திருக்கேன். இதோ என் புருஷன் பக்கத்துல நிக்கிறாரே பழனி, இவர்தான் மாயாவை கொலை பண்ணுது. இந்த விஷயம் என் புருஷனுக்கு நல்லாவே தெரியும். பழனி தான் பண்ண கொலையை மறைக்க என் புருஷனுக்கு பல லட்சம் பணம் கொடுத்து அமுதாவுக்கு எதிராக வாதாட வச்சாரு. இவங்க 2 பேருமா சேர்ந்து ஆதாரத்தை அழிச்சு அன்னலட்சுமி அம்மா மேல பழிய போட்டாங்க. நான் இப்ப சொன்ன அத்தனையும் இவரு என் கழுத்துல கட்டின இந்த தாலி மேல சத்தியம். நீங்க போலாமா? ஐயா, இதுக்கு மேலயும் ஒரு சாட்சி வேணுமா? மயிலாட், என்ன இப்ப என்ன சொல்ல போறீங்க? உங்க மனைவி சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்ல போறீங்களா? மாயா கொலை செய்யப்பட்ட வழக்கில் தகுந்த சாட்சியங்களை வைத்து பார்க்கும்போது பழனிதான் கொலை செய்தார் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. அத்தா, செய்யாத குற்றத்திற்காக அன்னலட்சுமிக்கு கொடுத்த தூக்கு தண்டனை ரத்து செய்யப்படுகிறது. மேலும் அன்னலட்சுமி கொலை செய்யவில்லை என்றாலும் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அன்னலட்சுமி அந்த அறைக்கு சென்றிருக்கிறார். அதுவும் தவறானதுதான். இது போன்ற எண்ணம் இனி எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு வரக்கூடாது என்றும் தவறாக செயல்பட்டதற்கும் மன்னிப்பு கோரியும் இந்த கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது. மேலும் குற்றம் செய்த பழனிக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை அளித்து இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. குற்றத்தை மறைக்க துணையாக இருந்த ஆதிகேசவனுக்கு இந்த கோர்ட் 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறது. உனக்கு இது பத்தாதியா? சட்டம் படித்து கருப்பு கோட் அணிந்து நீதியை காப்பாற்ற வேண்டிய நீங்கள் பணத்துக்காக அதர்மத்திற்கு துணை போவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கடைசி குடிமகனின் நம்பிக்கையே நீதிமன்றம் தான். அவனுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு இங்குதான் தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறான். அவர்களுக்கான நீதியை பெற்று தரும் சேவைதான் உங்களுடையது. ஆனால் நீங்கள் காசு வாங்கி தரகர்களாக மாறி நீதியை விலை பேசி அவர்களது நம்பிக்கையை கெடுக்க நினைக்கிறீர்கள். நீங்கள் இப்படி வழிமாறி போனால் சாதாரண மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்காது. இந்த நாடும் உருப்படாது. அதே போல சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் பார்த்து பயப்படாமல் தகுந்த படிப்பறிவு இல்லாவிட்டாலும் மிகுந்த மனதைரியத்தோடு தனி ஒரு மனுஷியாக அநியாயத்தை ஏற்று போராடி தன் அத்தை பக்கம் இருக்கும் நியாயத்தை நிலைநாட்டி
அவர் நிரபராதி என்று நிரூபிக்க போராடிய அமுதாவை இந்த கோர்ட் பாராட்டுகிறது.